நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். உடைமையுள் இன்மை இருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம். செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம். முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அதிரடி கைது. மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குகின்றனர். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்பொழுது அதிக நிதியை புதுச்சேரிக்கு அறிவிப்பார். முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை. அனுமதியின்றி லெனின் சிலை. இந்திய கம்யூனிஸ்ட் பாஜகவினர் மோதல். புதுச்சேரியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்டிடம் உள்ளது. இந்த பழைய கட்டிடத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 லட்சம் ரூபாய் செலவில் லெனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த பாஜ இந்து முன்னணியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் நெல்லித்தோப்பு சிக்னல் சந்திப்பில் இரவு திடீரென திரண்டு சாலை மறியல் நடத்தினர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்று மறியலில் கைவிட்டு சென்ற பாஜ மற்றும் இந்து முன்னணியினர் லெனின் சிலை முன்பு கோஷமிட்டனர். பின்னர் விநாயகர் சிலையை எடுத்து வந்து லெனின் சிலையை முன் வைத்தனர். அதன் அருகே இந்து முன்னணி கொடியை நட்டு வைத்தனர். பின்னர் விநாயகர் சிலைக்கு தீபாராதனை செய்து ஜெய் ஜெய் கணேஷா என கோஷமிட்டனர். இதை பற்றி அறிந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் விரைந்து வந்தனர். பாஜ இந்து முன்னணியினர் மற்றும் விநாயகர் சிலையை நோக்கி பாய்ந்தனர். உஷாரான போலீசார் அவர்களை தடுத்தனர். இருப்பினும் அவர்கள் முண்டியடித்து செல்ல முயன்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். அதேபோல சிலை முன்பு கோஷமிட்டபடி நின்றிருந்த பாஜ மற்றும் இந்து முன்னணியினரை தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். இருப்பினும் இரு தரப்பினருக்கும் எதிரெதிரே நின்று கோஷமிட்டனர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி தாசில்தார் பிருத்திவி மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கு வந்து விநாயகர் சிலையை அகற்றினர். மேலும் சிலையை வைக்கப்பட்ட இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி அனுமதியின்றி சிலை வைக்கப்பட்டதாக கூறி லெனின் சிலையை துணியால் சுற்றி கட்டினர். அதை பார்த்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு மேலும் கோபம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அங்கு வந்தனர். அந்த இடத்தில் 40-50 ஆண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் செயல்பட்டது. இந்த வீதியின் பேரே லெனின் வீதிதான். தலைவர் லெனின் சிலையை துணியால் எப்படி மூடலாம், இங்கு விநாயகர் சிலை வைக்க எப்படி அனுமதித்தீர்கள் என தாசில்தாரை முற்றுகையிட்டு சரமாரி கேள்வி கேட்டனர். தகவல் அறிந்த கிழக்கு SP ஸ்ருதி அங்கு வந்தார். ஏற்கனவே இருந்த நிலையே இருக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தினர். அதன்படி லெனின் சிலையை சுற்றி கட்டப்பட்ட துணி அகற்றப்பட்டது. இது சம்பந்தமாக கலெக்டர் தலைமையிடம் கூட்டம் நடத்தி பேசிக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் சிலை முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்ய கோரி பாஜ மற்றும் இந்து முன்னணியினர் புதிய பேருந்து நிலையம் அருகே நள்ளிரவில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
சொல்லுங்க 50 வருஷம் அதிகாரி சொல்லுங்க 50 வருஷம் 60 வருஷம் மன்றம் கட்டி வச்சிருக்கீங்களா அன்னைக்கு எத்தனை வருஷமா நீங்க புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த வழக்கில் முன்னாள் IFS அதிகாரி மற்றும் GST கண்காணிப்பாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. இந்த நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல சன்ஃபார்மா நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பேரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலி மாத்திரைகள் தயாரித்த ராஜாவின் தொழிற்சாலை, மருந்துகள் தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தி சுமார் 600 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமாக ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் ஃபார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் சீல் வைத்தது மட்டுமன்றி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டிலிருந்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்ததோடு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் அதிகாரிகளுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்த தகவல் அடங்கிய டைரியை எடுத்து சென்றனர். தற்பொழுது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்ற நிலையில் போலி மருந்து விவகாரத்தில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் ஆளுங்கட்சியான NR காங்கிரசின் பிரமுகரும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளருமான NR மணிகண்டன் உட்பட மொத்தமாக 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் GST கண்காணிப்பாளர் பரிதா ஆகியோர் இருவரை சிறப்பு விசாரணை குழு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட சீட் கேட்டவர். அது மட்டுமின்றி பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் பட்டியலில் முன்னாள் அதிகாரி சத்தியமூர்த்தி பெயரும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு 1548 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய நிலையில் வெறும் 112 கோடி மட்டுமே வழங்கியுள்ளதாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை VPG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கொள்கைகளை மாற்றியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் MP வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள VPG ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே சரிவர நிறைவேற்றாத NR காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா,
புதுச்சேரி மாநிலத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 500 நாட்கள் வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 103 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சரிவர செயல்படுத்தவில்லை என்பதை மத்திய தணிக்கை குழு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தரவுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. 2019 முதல் 2023 வரை மத்திய அரசு புதுச்சேரிக்கு 1548 கோடி ரூபாய் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 112 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், மகாத்மா காந்தி பெயரை மாற்றி புதியதாக கொண்டு வந்துள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே நிதி நிலைமையில் மோசமாக இருக்கும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் இனி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இங்கு முடக்கப்படும் என்றே புரிந்து கொள்ளலாம். 125 நாட்களாக மாற்றியிருந்தாலும் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே அவை முழுமையாக செயல்படாமல் இருக்கின்றது என்பதை தரவுகள் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இந்த திட்டத்தால் பயன்பெற்ற கிராமப்புற மக்கள் புதியதாக ஒன்றிய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்பொழுது மாநில வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை அறிவிப்பார் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடம், 256 செவிலியர்கள் பணியிடம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி, காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் 1700 பேருக்கு முதல் தவணை ஆகியவை பொங்கல் பண்டிகைக்குள் வழங்கப்படும். விளையாட்டுத்துறைக்கு 200 கோடி ரூபாய் தருவதாக உள்ளனர். அதிக நிதியை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதனை புதுச்சேரிக்கு வருகை தர உள்ள பிரதமர் அறிவிப்பார். அரசு துறைகளிலும் காலி பணியிடங்கள் தேர்தல் ஆணையம் மூலம் நிரப்பப்படும் என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஆளுநர், முதல்வர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பை, மனித நேயத்தை, மன்னிப்பை தன்னுடைய வாழ்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறாக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நெறியாகவும் இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலம் ஆன்மீக சிந்தனையோடு சமத்துவ, சகோதரத்துவ சிந்தனையை வளர்த்த பூமி. நம்முடைய பண்பாடு ஒற்றுமைதான் பாரத நாட்டின் பலம். அதை நாம் என்றென்றும் மதித்து வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பங்களிப்போம் எனவும் புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகை அன்பினால் ரட்சிக்க இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து அவதரித்த நன்னாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கருணையும் அன்பும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் வாழ்வும் எளிமை, அன்பு, பணிவு, மன்னிப்பு, இறைவணக்கம், உண்மை மற்றும் உறுதி ஆகிய உயரிய நற்குணங்களை மனித குலத்திற்கு எடுத்துரைக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் ஆன்ம ஒளி நமது செயல்களுக்கு வழிகாட்டட்டும், ஒற்றுமையை ஊக்குவிக்கட்டும், மேலும் நமது சமூகங்களில் கருணையை வழிபடுத்தட்டும் என்று கூறி அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். கருணை கடலாய், அன்பின் வடிவாய், இரக்கத்தின் இலக்கணமாய் திகழும் இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளில் அந்நாளின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இரக்க சிந்தனையும் மன்னிக்கும் குணமும் தான் மனித குலத்தின் மகத்தான சக்தி என்று இந்த உலகத்திற்கு உரக்க கூறியவர் இயேசுநாதர். இவற்றை வெறும் போதனைகளாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த பாதையிலேயே நின்று உலகிற்கு புதிய பாதை காட்டியவர் இயேசுநாதர் என்றால் அது மிகையல்ல. புதுச்சேரி மக்கள் மத வேறுபாடு இன்றி இயேசுவின் போதனைகளை பின்பற்றி நடப்பவர்களாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமைதான். இயேசு கிறிஸ்து அவதரித்த இந்த நாளில் அவரின் போதனைகளை வாழ்வில் முறைகளாக்கி அனைவரும் மேன்மை அடைய கேட்டுக்கொள்கின்றேன்.
நம் மக்கள் இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம், சீக்கியர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் வாழ்வதுதான் இந்தியாவில் பலம். இயேசு கிறிஸ்து அவதரித்த இந்த நன்னாளில் அன்பான புதுச்சேரி மாநில கிறிஸ்தவ மக்களுக்கு என் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பாவிகளாய் இருக்கும் மனிதர்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரின் பிறந்த தினமே கிறிஸ்துமஸ் விழாவாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கும், நன்மைகளை கொண்டு வந்து குவிக்கும் நாளாக அமையட்டும், செல்வத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் நாளாக அமையட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நமக்கு பிறரிடம் இருந்து என்ன கிடைக்க வேண்டும், பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமே அதையே அடுத்தவர்களுக்கு செய்வோம் என்பது இறைவன் இயேசு கிறிஸ்துவின் போதனை. அதனை பின்பற்றி வாழ்வோம் என்று மீண்டும் ஒருமுறை புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினம் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் கூற்றோட்டில் அதிமுக சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலியும் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும், ஊடகப் பிரிவு, மகளிர் அணி பிரிவு, இளைஞர் பிரிவு என அனைத்து பெரும் திரளாக கலந்து கொண்டனர். அப்படியே போடுங்க, அப்படியே போங்க, அப்படியே போடுங்க. இங்க பாருங்க, பார். வாங்க, அப்படியே போங்க, அப்படி போயிடுங்க, உள்ள போங்க. நிறைய வைப்பா. வாங்க வாங்க வாங்க. சரி, வாங்க வாங்க. இதேபோல் பள்ளி புதுப்பட்டு மதுரா கல் மண்டபத்தில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினார். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செல்வம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒன்று போ. சின்ன பேர், சின்ன பேர். கீழே போடா எடுத்து போனோம். குட்டி பையா. வாங்கிக்கமா. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கிராமப்புற தொழிலாளர்களின் வேலை உரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கரியமாணிக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விக்ஷித் பாரத் ரோஜ்கார் ஆஜீவிகா மிஷன் பெயராக மாற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் MLA அனந்தராமன், திமுக முன்னாள் MLA மூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், திமுக தொகுதி தலைவர் சக்திவேல், மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர்கள் தெய்வேந்திரன், திருநாவுக்கரசு, காங்கிரஸ் பிரமுகர்கள் சேகர், ஸ்ரீதர், மாநில பொதுச் செயலாளர் முத்துக்குமாரசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை பரப்பாளர் தலையாரி, திமுக தொகுதி துணை செயலாளர் மோகன், மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் ருக்மணி, இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் முகேஷ் ராய், நாகமுத்து, ஆனந்த பாபு, சத்யநாராயணன், ஜெயபாண்டியன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் ஆகியோரின் நினைவு தினத்தை ஒட்டி அவர்களது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினம், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பெரியார், எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தால் பழைய மீட்டர் மீண்டும் பொருத்தம். நெல்லித்தோப்பு தொகுதியில் மின்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கட்டாயமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதனால் மின் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும், பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படும் எனவும் கூறி அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. பொதுமக்களின் கருத்துக்களை மதிக்காமல் வலியுறுத்தி ஸ்மார்ட் மீட்டர் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி உடனடியாக பழைய மின் மீட்டரை தொடர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் விளைவாக மின்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஸ்மார்ட் மீட்டர் மாற்றப்படுவதை ரத்து செய்து மீண்டும் பழைய மின் மீட்டர்களை பொருத்தினர். பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும், மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக செயல்படும் என்றும் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். அகில பாரத சத்திரிய மகாசபா புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் தலைமையில் வன்னிய குல சத்திரியர்கள் மாநாடு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அகில இந்திய சத்திரிய மகாசபா புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் தலைமையில் வன்னிய குல சத்திரியர்கள் மாநாடு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வார் மற்றும் குழுவினர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் நடராஜன், தமிழ்நாடு தலைவர் ராமலிங்கம் மற்றும் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வன்னிய குல சத்திரியர்களின் ஒற்றுமை மற்றும் இடஒதுக்கீடு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு ஆகியவை விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வன்னிய குல சத்திரியர்கள் சுமார் 65 விழுக்காடு உள்ளனர். இவர்களுக்கு உள்ள உரிமையை அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும், வன்னிய குல சத்திரியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை தர வேண்டும் என்றும் கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் அனைத்து கோரிக்கைகளையும் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வார் அவர்கள் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். இதற்கு புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் வழிமொழிந்தார். மேலும் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் வன்னிய குல சத்திரியர்கள் திரளாக வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 38ஆம் நினைவு தினத்தை ஒட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முகமது யூசப், நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி, அவைத் தலைவர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர் பூபதி, மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன், விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி மற்றும் படுகை கிளை கழக செயலாளர் முத்துராமன் மற்றும் சம்பத், கோபால், சுப்பிரமணி, ஏழுமலை உள்ளிட்ட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். மேற்கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம், முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அதிரடி கைது. மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குகின்றனர். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்பொழுது அதிக நிதியை புதுச்சேரிக்கு அறிவிப்பார், முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை. அனுமதியின்றி லெனின் சிலை, இந்திய கம்யூனிஸ்ட் பாஜகவினர் மோதல், புதுச்சேரியில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.